இதெல்லாம் இவர்களுக்கு பின்னடைவு. திமுக என்ற கட்சிக்கே இது பின்னடைவு என்று சொல்கிறேன் நான். சிக்னிஃபிகண்டான ஒரு டெவலப்மெண்ட். துரைமுருகன் மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு. திமுகவின் மிக மூத்த அமைச்சர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன், மூத்த அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், இன்னொரு திரு ஐ. பெரியசாமி. அவர் ரொம்ப மூத்த ஒரு அமைச்சர். இது போக திமுகவின் முதன்மை செயலாளர் திரு கே. நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை சமீபத்தில் விசாரணை நடத்தியது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த 4 அமைச்சர்களுக்கும் கவனம் தேர்தலின் மீது இருக்குமா, தங்கள் மீது உள்ள வழக்குகளின் மீது இருக்குமா? திமுகவில் எந்த அரசியல் தலைவர் இந்த விஷயத்தை தேர்தல் விவகாரமாக கையில் எடுக்கலாம் என்று சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அதிகாரிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொன்னேன்னா அது எந்த அதிகாரி என்பதை கண்டறிய முயற்சி செய்வார்களா? அப்படி எந்த அதிகாரி என்று கண்டறிய முயற்சி செய்த போது இதையெல்லாம் செய்யும் அதிகாரி திரு உதயச்சந்திரன் தான் என்பதை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். இது எல்லாமே உதயச்சந்திரனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். சார், சமீபத்தில் நேற்றைய தினம் ஐ. பெரியசாமி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் துரைமுருகன் இவங்க 3 பேர் மேலேயும் வழக்குலேருந்து விடுவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்களை வாங்கியிருக்காங்க போல். அதை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல் அந்த வழக்கெல்லாம் 6 மாதத்திற்குள் விசாரித்து தீர்ப்பு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு பொன்முடி அவர் போயிட்டார், அரசியலை விட்டே ஆல்மோஸ்ட் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னும் சட்டமன்ற பதவியில் இருக்கார், மற்றபடி எந்த பதவியிலுமே இல்லை. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏவாக தொடர்கிறார். இப்போ இந்த 3 அமைச்சர்களும் முக்கியமான அமைச்சர்கள். ஸோ இவங்களும் ஒரு வேளை இந்த வழக்குகளை தண்டனை பெற்றால் திமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும், இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இது பெரிய அளவில் விவாதிக்கப்படலை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட். துரைமுருகன் மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு. 96 2001 காலகட்டத்துக்கான சொத்து குவிப்பு வழக்கு உண்டு. 2006 2011 காலகட்டத்துக்கான சொத்து குவிப்பு வழக்கு. இந்த 2 வழக்குகளிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏதோ செட்டிங்லாம் பண்ணி வழக்கை பலவீனமாக்கி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்கள். இதை ரிவிஷன் எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் சில வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையே அதிமுக ஆட்சி காலத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. சில வழக்குகளை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சுமோட்டோ ரிவ்யூ எடுத்தார்ன்றதை நாம் பார்த்தோம். இந்த வழக்குகளில் எல்லாம் மேல்முறையீட்டை பரிசீலித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த விடுவித்ததை ரத்து செய்கிறோம், ட்ரையல் ஃப்ரெஷ்ஷாக கமெண்ட்ஸ் ஆகணும், 6 மாதத்துக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. சரி, இந்த 6 மாதத்தில் இந்த விசாரணையை இழுக்கலாமா, இன்னொரு 1 வருஷம் இழுக்கலாமான்னு பார்த்தா இழுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன காரணம் என்றால், இந்தியா முழுக்க எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை வேகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பீரியாடிக்கலாக இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாதத்தில் முடிக்கணும்னா இன்னையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆர்டர் நேற்றுன்னு வச்சுக்குவோம், ஏப்ரலில் இருக்கும், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் வச்சுக்குவோம். நவம்பர் 7 மாதங்கள். திமுகவின் மிக மூத்த அமைச்சர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன், மூத்த அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், இன்னொரு திரு ஐ. பெரியசாமி. அவர் ரொம்ப மூத்த ஒரு அமைச்சர். இது போக திமுகவின் முதன்மை செயலாளர் திரு கே. நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை சமீபத்தில் விசாரணை நடத்தியது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது இந்த 4 அமைச்சர்களுக்கும் கவனம் தேர்தலின் மீது இருக்குமா, தங்கள் மீது உள்ள வழக்குகளின் மீது இருக்குமா? எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள், சீனியர்ஸு. இவர்களின் கீழ் ஒரு 3-4 மாவட்டங்கள் இருக்கும். இவர்களுக்கு கீழே குறைஞ்சது ஆவரேஜாக ஒரு 20 தொகுதி இருக்கும் இல்லையா? ஒரு அமைச்சரின் கீழே ஒரு 20 தொகுதி இருக்கும். இவர்களோட கவனம் தேர்தல் வேலையில் இருக்குமா, தங்கள் மீதான வழக்குகளில் இருக்குமா? ஒருவேளை ஜெயிச்சு திரும்ப திமுக வருதுன்னு வைங்களேன், இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட முடியும். டைமே 6 மாதம் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் திருப்பி அப்போ தேர்தலுக்கான வேலையே இவர்கள் முழுமையாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்குள்ளே முடிக்கணும்னா கண்டிப்பாக கான்சென்ட்ரேஷன் அவங்க மேலே தான். 6 மாதம் இதெல்லாம் இவர்களுக்கு பின்னடைவு. திமுக என்ற கட்சிக்கே இது பின்னடைவு என்று சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இப்போ நேரு இருக்காருன்னா நேருவோட மைண்டு பூரா தம்பியை காப்பாற்றணும், தம்பியை தூக்குறாங்களா நம்மளை தூக்குறாங்களான்றது தெரியாது. அவருடைய கவனம் பூரா அதில் இருக்கும். துரைமுருகனுக்கு 2 வழக்கு. இது போக ஏற்கனவே இந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 10 கோடி தொடர்பான வழக்கு தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது போக வருமான வரி வழக்கு. இது 2 சொத்து குவிப்பு வழக்கு துரைமுருகன் மேலே. அது 2ஐயும் அவர் ஃபேஸ் பண்ணணும். தளர்ந்து விட்டார். இன்பநிதியோட அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற அவாவை தெரிவித்தவர் அவர். உதயநிதி அமைச்சரவையிலே இடம்பெற மாட்டார் போல. இந்த நடக்கிற விஷயங்களை பார்த்தா உதயநிதி அமைச்சரவையிலே இடம்பெற மாட்டார். ஐ. பெரியசாமிலாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற அளவுக்கு முடிவுக்கு போய்விட்டார்.
இது போக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போது இந்த தலைமுறை சண்டை தொடங்கிவிட்டது. இவங்களெல்லாம், அதாவது உதயநிதி டீமு, இவங்க மேலெல்லாம் அலிகேஷன் வழக்கு பெண்டிங்காக இருக்குது, இவங்கள கழட்டி விடணும் என்று அங்கே இப்போ அதாவது இளைஞர் அணி பல இடங்களில் இளைஞர் அணி ஆதிக்கம் செலுத்த தொடங்கி விட்டார்கள் என்ற செய்திகள் ஊடகங்களில் அவ்வப்போது வந்து கொண்டிருக்குது. பல மாவட்டங்களில் இந்த செய்தி வருது. கூடுதலாக இந்த வழக்குகள் இவர்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும், தொய்வை ஏற்படுத்தும். இப்போ எப்படி நீங்கள் வேகமாக தேர்தல் பணியில் ஈடுபடுவீர்கள்? 2021 தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திமுகவினருக்கு 10 வருஷம் ஆட்சியில் இல்லை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த வெறி இருந்தது. இன்றைக்கி இந்த பக்கம் வழக்கு, இந்த பக்கம் சின்ன பசங்க வந்து உங்கள் கூட சமரிக்கு சமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீர்களா, வழக்கிலிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைப்பீர்களா? ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவாக இவர்களுக்கு அமையும். இது போக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். இந்த தீவிர பாஜக எதிர்ப்பை அவ்வப்போது கையில் எடுத்து அவ்வப்போது பின்னுக்கு போவர்கள் நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த முடியாது, இது போல் நிறைய பேசியிருக்கிறார் சிஎம். இது போல் இந்த டிஎம்கேவோட பாலிசியை வழிநடத்தக்கூடியது யார் என்பதை வந்து எல்லாரும் ஆராய்வாங்க. ஏன்னா சிஎம் வந்து நமக்கு தொல் நாகரிகம், தமிழர் பாரம்பரியம், மொழி திணிப்பு, மாநில சுயாட்சி, இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் திமுக, இதெல்லாம் திமுகவோட கோர் அஜெண்டான்றதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் இத்தனை நாள் கிடப்பில் இருந்தது, இதை ஏன் இப்போது வேக வேகமாக எடுக்கிறார்கள் என்றால் தேர்தலுக்காக எடுக்கிறார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் திமுகவில் எந்த அரசியல் தலைவர் இந்த விஷயத்தை தேர்தல் விவகாரமாக கையில் எடுக்கலாம் என்று சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அதிகாரிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னேன்னா அது எந்த அதிகாரி என்பதை கண்டறிய முயற்சி செய்வார்களா? அப்படி எந்த அதிகாரி என்று கண்டறிய முயற்சி செய்த போது இதையெல்லாம் செய்யும் அதிகாரி திரு உதயச்சந்திரன் தான் என்பதை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். இது எல்லாமே உதயச்சந்திரனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், புரியுதுங்களா? இது உதயச்சந்திரனுக்கு பர்சனலாக பிடிச்ச சப்ஜெக்ட். அவருக்கு தீவிர பிராமண எதிர்ப்பாளர். அந்த ஒரே காரணத்தால் தான் இங்கே வந்து நன்றாக வேலை செய்து கொண்டிருந்த கூடிய கிருஷ்ணன் என்ற ஐஏஎஸ் என்ற அதிகாரி, நிதியில் அவர் கில்லாடி, அவர் நிதி மேலாண்மை இல்லை, அவர் பிராமின் என்ற ஒரே காரணத்துக்காக தான் டெல்லிக்கு விரட்டி அடிச்சார். அவர் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஓரங்கட்டுறதை பார்த்த உடனே அவர் எனக்கு தமிழ்நாடே வேணான்ட்டு போய் இன்றைக்கி மத்திய அரசில் நல்ல பதவியில் இருக்கார். தீவிர பிராமண எதிர்ப்பாளர். அந்த 60களில் இருந்த திமுகவாக 26 திமுகவை மாற்றும் வேளையில் முன்னணியில் இருந்து மூளையாக இருந்து செயல்பட்டது திரு உதயச்சந்திரன். இது மத்திய அரசுக்கும் தெரியும். மத்திய அரசில் அழுத்தம் தரக்கூடிய பிராமண அதிகாரிகள், இப்போ கிருஷ்ணா அங்கே தானே இருக்கார், இங்கிருக்கும் திரு டிவி சோமநாதன் இப்போது பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு மூத்த அதிகாரியாக இருக்கிறார். இந்த மாதிரி பிராமின் அதிகாரிகளை பூரா இங்கேருந்து 21 இங்கே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டதில் பெரும்பங்கு வைத்தவர் உதயச்சந்திரன். இப்போது அந்த அதிகாரிகள் எல்லாம் டெல்லியில் முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இயல்பாக இருக்கும்ல, நீ என்னென்ன பண்ணன்ட்டு. இப்போது எப்படி இவரை பழிவாங்கலாம் என்று யோசிக்கும் போது வந்து கையில் தொக்காக சிக்கியது தான் இந்த டாஸ்மாக் வழக்கு. இதோட பாரதூர விளைவுகளை தெரியாமல் எல்லா கண்ட்ரோலையும் நம்ம வச்சுக்கணுன்ட்டு டாஸ்மாக் போர்டுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து விட்டார். உதயச்சந்திரன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று எனக்கு மத்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏன்னா எல்லா டிசிஷனுமே இப்போ அவர் தான் எடுத்துகிட்ருக்கார். அதான் சார், ஒரு சூரியனை சுற்றி அனைத்து கோள்களும் சுழல்வது போல உதயச்சந்திரன் அவர்களை சுற்றி தான் அனைத்து பிரச்சனைகளும் இருக்கு. பேர் தான் அவர் உதயச்சந்திரன், ஆனால் அவர் தான் உதயசூரியன். கிட்டத்தட்ட எல்லாமே யோசிச்சு பாருங்க. பிடிஆர் மாதிரி ஒரு சீனியர் மினிஸ்டர், அதிகாரம் எங்கே இருக்குது அங்கே போய் கேளுங்கன்னு அசம்பிளியில் ஏன்பா புலம்புறாரு? டிஆர்பி ராஜாலாம் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஃபோன் எடுத்து தம்பி என்ன தம்பின்னு போய் பேசிட்டு வேலையை முடிச்சுவார் இல்லையா? இவர்கிட்ட பேசவே முடியாது, ஃபண்டு இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் யூசி. நான் இதை எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், 2-3 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லாம் அவர் தான் கண்ட்ரோலில் இருக்காருன்னு. அப்போ எத்தனை பேர் இவருக்கு எதிரியாக இருப்பாங்க? அது பிராமின் லாபி எவ்வளோ பெரிய லாபி. சிக்கல்களை திறமையாக எதிர்கொண்டாலோ தவறுகளை திறமையாக வந்து கண்டுபிடிச்சிட்டா கூட பரவாயில்ல சார். அப்படி இல்லாமல் இந்த மைக் ஆஃப் பண்ணுறது, நேரலையை ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பேட்சப் ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவறு நடந்ததுக்கப்புறம் பண்ணுற பேட்சப் ஒர்க்குகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த அரசை வழிநடத்துவது, அரசோட கொள்கை முடிவுகளை வடிவமைப்பது,
அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்குவது, முதல்வரை வழிநடத்துவது, முதல்வரின் செயல்களுக்கு பின்னணியில் இருப்பது என்று இது அத்தனைக்கும் காரணம் திரு உதயச்சந்திரன் என்பது எல்லாருக்குமே இங்கே தெரியும். இங்கே இருக்கவங்களாம் முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்று தெரிந்து விட்டது. ஸோ நீங்கள் டாஸ்மாகில் தொக்கா மாட்டின உடனே வெகு விரைவில் திரு உதயநிதிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப இருக்கிறது. விசாகனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்களுக்கு, உதயச்சந்திரன் அவர்களுக்கு. உதயச்சந்திரன் மணி ட்ரெயில வச்சு தான் உதயநிதிக்கு வர முடியும். பட் இவர் டைரக்டாகவே இருக்கார்ல. டாஸ்மாக்ன்ற நிறுவனத்தில் ஊழல், அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் இயக்குனர் குழுமம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் யார் இருக்கா? ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்காரா? அடுத்து அப்புறம் அவர் தானே சம்மன் பண்ணோம். உங்களுக்கு சம்மன் பண்ணி உங்களை எப்படி உட்கார வைக்கிறதுன்றதுக்காக தான் காத்திருந்தாங்களே. நீங்கள் மாட்டினீங்களா?